ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட உருளைக்கிழங்கும் பட்டாணியும் இருக்கா? ஒன் பாட் ரெசிபியான ஆலு மட்டர் கிரேவி, அதுவும் குக்கர்லேயே 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது சப்பாத்தி பூரிக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். 2 உருளைக்கிழங்கு, 1 கப் அளவுக்கு பட்டாணியை எடுத்துட்டுருவோம். தக்காளி 2 மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ அடுப்பில் குக்கரை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். 1/2 ஸ்பூன் சீரகம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துப்போம். 1 பச்சை மிளகாய் கீரிந்து, 1 வெங்காயம் சேர்த்துண்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துப்போம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுப்போம். பிரியாணி இலை 1 சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணியை சேர்த்துட்டு மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூனுக்கு தனியா பொடி, 1/4 ஸ்பூனுக்கு கரம் மசாலா பொடி, 1/4 ஸ்பூனுக்கு கிச்சன் கிங் மசாலாவை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு 300 ml தண்ணி விட்டு குக்கரை மூடி 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துப்போம். 2 விசில் எடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவோம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டுலாம். இது ஒரு கொதி வர விடுவோம். கசூரி மெத்தியை போட்டுருவோம். கொத்தமல்லி தழைகளையும் தூவின்றுவோம். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளது சிம்பிளாக ரெடி ஆகிடுது. சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.